என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பெரிய மாற்றமாக வந்து 2 திராவிட கட்சிகளை ஒதுக்கி ஒரு புது கட்சி இப்போ ஆட்சி அமைச்சிருக்கு. மாற்றமாக வரேன்னு சொல்லி தான் டிவிகே விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு. இப்போ அந்த மாற்றம் வந்து டோட்டலாக இருக்கிற மக்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ அங்கே வந்து விசில் ஒலி வந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே அங்கே ஜெயிச்ச விஎஸ் பாபு மக்களை போய் சந்திக்கல, ஒரு நன்றி கூட தெரிவிக்கல. அப்போ இவங்க பவர்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் யார்கிட்ட இருக்குது? நிர்மல்குமார் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவங்க பவர்லாம் தாண்டி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று உனக்கு ஆட்சி பண்ண தெரியாது, இல்லை உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்குக்கு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க, எல்லாத்துமே நீ ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா எடுத்து ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? இன்னுமா ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அதில் சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு அடைன்னு சொல்லி நியமிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு ஐஜியும் போட்டிருக்கீங்க. அவங்க பேர் என்ன? ரம்யா பாரதி. கோயம்புத்தூர்ல ரம்யா பாரதியை போட்டிருக்கீங்க. அப்படி ரம்யா பாரதியை போட்டிருக்கிறப்போ அவங்க ஒரு ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து போயிட்டு இதை பற்றி பேசுகிறாங்க, கேட்குறாங்க, எதுக்குங்க சிரிக்கிறீங்க? வந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாருன்றதுனால தானே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க மேலே. நல்லது செய்வார், மாற்றம் தருவார். மாற்றம் உங்களுக்கு கிடச்சிருக்கா? அப்போ கேள்வி கேட்குறீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு முதலமைச்சர். சரி, ஓகேங்க. இப்போ நான் தாங்க உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கேன். அப்போ நான் கேள்வி கேட்பேன்ல. வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜிஆர்என் பேசுகிறேன். நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது யாருன்னா வந்து அபிஷேக் லெனின் அவர்கள், பத்திரிகையாளர். வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் மேரோன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களோட சிரிப்பு ரொம்ப பொலிவாக அழகாக இருக்குது. ஆஹா, ஓகே. ஆட்சி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆட்சி மாற்றம், அதுதான் நானே கேட்க வந்தேன். ஒரு பெரிய மாற்றமாக வந்து 2 திராவிட கட்சிகளை ஒதுக்கி ஒரு புது கட்சி இப்போ ஆட்சி அமைச்சிருக்கு. ஆட்சி அமைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே போயிருக்கும். மேலே போயிட்டுருக்கு. சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது தான். நான் அதையும் ஒத்துக்கிட்டு தான். நான் வந்து சில குறைபாடுகள் தான். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கரண்ட்டு கட் ஆகுறது, அப்புறம் இந்த பெண்கள் அசால்ட், விமன் அசால்ட், இந்த மென் அசால்ட் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வயசு பிள்ளையை வந்து கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது முந்தைய ஆட்சியிலையுமே நடந்துதான் இருந்துச்சு. அப்போது இந்த அளவுக்கு கூட பத்திரிகையாளர்கள் நிறைய இடங்களில் பேச, நியூஸ் சேனல்ஸில் வரலாம். ஆனால் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏன் இப்படி வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதை முழுமையாக வந்து நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாற்றமாக வரேன்னு சொல்லி தான் டிவிகே விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு. இப்போ அந்த மாற்றம் வந்து டோட்டலாக இருக்கிற மக்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போது நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சொன்னதுலேருந்து வரேன். அதாவது கரண்ட் கட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கரண்ட் கட்டை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து நான் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு போனேன். அதாவது கொளத்தூர் தொகுதியில் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. சரி, ஓகே, என்ன தான் நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொளத்தூர் தொகுதியில் போய் மக்கள்கிட்ட போய் கேட்டேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதாவது பாதி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கேவோட ஆதரவாளர்கள் தான் வந்து இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், என் கீழே வந்து ஒரு 10-20 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னை நீ தோக்கடிச்சிட்டு இன்னொருத்தர் புது ஆளை கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்படி இருக்கிறப்போ வந்து அங்கே இருக்கிற ஆதரவாளர்கள் வந்து, அதாவது எனக்கு விசுவாசியாக இருப்பாங்கள்ல, இவங்க எல்லாரும் தான் வந்து அவன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், அவனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காலி பண்ணுறாங்க. இந்த கரண்ட்டு கட்டுக்கான வேலை எல்லாமே அவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவங்க வந்து எத்தனை நாளைக்கு எப்படி பண்ண முடியும்? ஒரு நாள், 2 நாள், இல்லை ஒரு வாரம் கூட வச்சுப்போம். இதனால ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குது ஆதரவாளர்களுக்கு? ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ பொதுவாக எல்லாருமே யார் பண்ணுறாங்கன்றது தெரியல அப்படின்றது அங்கே இருக்கிறவங்களோட பதிலாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் வந்து டிஎம்கேவோட ஆதரவாளர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஆதரவாளர்கள் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஈபியில் போய் நீங்கள் கேட்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒன்றும் அதிகாரம் ஒன்று வரல அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதிகாரம் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில மக்கள் எல்லாமே இது வந்து டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் புரியலை. இப்போ டிஎம்கே ஆட்சியிலே இல்லைங்க. கொளத்தூர் தொகுதி டிஎம்கே, அது கொளத்தூர் தொகுதி வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கோட்டையை இடித்து தரமாட்டமாக ஆக்கியாச்சு. இப்போ அங்கே வந்து விசில் ஒலி வந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே அங்கே ஜெயிச்ச விஎஸ் பாபு மக்களை போய் சந்திக்கல, ஒரு நன்றி கூட தெரிவிக்கல.
விஎஸ் பாபு ஏங்க அவரு அதே தொகுதிங்க, அவர் அங்கதாங்க அப்பத்துல இருக்காரு. அப்பத்துல அங்கதாங்க இருக்காரு. சரி, தோத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் மறாநாளே போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அவரு அன்னைக்கு மட்டும் போல, கிட்டத்தட்ட 3 தடவை போயிட்டாரு. அந்த தொகுதிக்கு 3 தடவை போயிருக்காரு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, விஎஸ் பாபு வந்து அங்கேயே இருந்திருக்காரு. இப்போ இந்த சில ஆதரவாளர்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இவர் தான் இப்போ எம்எல்ஏ, இவரை மீறி எப்படி ஒருத்தங்க அப்படி பண்ணிட முடியும்? அதுதானே நான் கேட்குறேன். இப்போ வந்து பவர் யாருக்கிட்ட இருக்கு? டிவிகே கிட்ட இருக்கு. கொளத்தூர் தொகுதி பவர் யார்கிட்ட இருக்கு? விஎஸ் பாபு கிட்ட இருக்கு. அப்போ இவங்க பவர்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் யார்கிட்ட இருக்கு? நிர்மல்குமார் அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவங்க பவர்லாம் தாண்டி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே பண்றாங்க அப்படின்னா, ஒன்று உனக்கு ஆட்சி பண்ண தெரியல, இல்லை உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது எப்படிங்க நீங்கள் ஆட்சி பண்ண தெரியல? ஒரு வந்த 10 நாள் 15 நாளுக்குள்ளே நீங்கள் எப்படி அது பகிரங்கமாக அப்படி பேச முடியும்? இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 நாள் தானே ஆகுது, 15 நாள் தானே ஆகுது அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்களே. பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்குக்கு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையுமே நீ ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா எடுத்து ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? இன்னுமா ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க போகிறப்பையும் இது நான் செய்ய போகிறப்பையும் என்ன செய்ய போகிறோன்ற முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் சொல்ல முடியும். நீ இப்போ ஒரு விஷயம் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, அப்போது அதுக்கான பிளானிங்கை நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க, கரெக்டாக? அப்போ பிளானிங்கே இல்லாமல் பேசிட்டு இப்போ நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன அரசியல்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? 10 நாள் தான் ஆச்சு, 15 நாள் தான் ஆச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? நான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன், என் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ அதுக்கான ஒரு பிளானிங்கை வந்து ஒரு செட் பண்ணி தான் வச்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ற ஒரு பக்காவான ஒரு பிளானிங் ஒன்று இருக்கணும். இந்த கத்தி படத்தில் மேப் போட்டு பார்க்குற மாதிரி ஒரு பக்காவான ஒரு மேப்போட தான் அவர் இருந்திருக்கணும். அப்போ அந்த மேப்போட இருந்ததுனால தான் அவர் சொல்லியிருக்காரு, கரெக்டா? இப்போ இந்த 15 நாளா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா? இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தானே முடிஞ்சளவுக்கு இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் வந்து 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணுறாங்களா? இல்லை, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா? உடனே ஆக்ஷன்ஸ் வந்து டிஎம்கே ஆட்சியிலே எடுத்தாங்க. எந்த ரேப் கேஸுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகி எடுத்தாங்க? நீங்கள் எந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து நீங்கள் ஒரு ரேப் கேஸ்க்கோ, அதான் நான் என்ன கேட்குறேன், ஆணவ படுகொலைக்கோ நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் உடனே அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் ஆணவ படுகொலைன்னு சொல்கிறப்போ நீங்கள் சுர்ஜித் மேட்டர் நீங்கள் வந்து பேசலாம். அந்த கேஸுக்கு எத்தனை நாளில் அந்த அவரை அரெஸ்ட் பண்ணாங்க? சுர்ஜித் எத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணாங்க? நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கே தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. இல்ல, இப்போ அரெஸ்ட் பண்றது மேட்டரே கிடையாதுங்க. யார் வேணா அரெஸ்ட் பண்ணலாங்க. அரெஸ்ட் பண்றது விஷயமாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? தப்பு தடுக்க கூடாதுன்றதுக்காக அரெஸ்ட் பண்றது எல்லா ஆட்சியிலையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த தப்பு நடக்காததுக்கு உங்களோட ஐடியா என்ன? வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி? என்ன பண்ண போறீங்க? இனிமேல் ரேப் கேஸ் நடக்காதுன்றதுக்கு உங்களால் என்ன ஷூரிட்டி கொடுக்க முடியும்? சரி, ஓகே, இதுக்காக நீங்கள் ஒரு டீம் ஒன்று அமைச்சிருக்கீங்க. அதில் சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படைன்னு சொல்லி நியமிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு ஐஜியும் போட்டிருக்கீங்க. அவங்க பேர் என்ன? ரம்யா பாரதி. கோயம்புத்தூர்ல ரம்யா பாரதியை போட்டிருக்கீங்க. அப்படி ரம்யா பாரதியை போட்டிருக்கிறப்போ அவங்க ஒரு ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து போயிட்டு இதை பற்றி கேட்குறாங்க. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? அவங்க சிரிச்சு பேசலங்க, அவங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன் த ஸ்க்ரீன் நம்ம ஆஃப் த கேமரா வந்து நம்ம எப்படி வேணால் சிரிச்சு பேசலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆன் த கேமரா உங்கள் அந்த தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் இப்படி யாராவது ஒருத்தர் நடந்துட்டாங்க அப்படின்னா ஆன் த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து நல்லா பகிரங்கமாக இது தவறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் சிரிப்பீங்களா? கேட்குறேன் உங்கள்கிட்ட. அது எப்படிங்க சிரிப்பு வரும்? அப்புறம் எப்படி அவங்க சிரித்தாங்க? அப்போ எப்படி இவங்களுக்கு வந்து அவங்க சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து விஜய் அவர்கள் எப்படி கொடுக்குறாங்க? அதே மாதிரி கொளத்தூரில் வந்து இந்த விஷயம் வந்து வெளில இது வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எந்த ஒரு ஃபுட்டேஜும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, வாய் வார்த்தையாக நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், நீ வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதாவது டிஎம்கே ஆட்சியில் நான் வந்து டிஎம்கே ஆதரவாளர் கிடையாது, ஆனாலும் சொல்கிறேன், கொளத்தூர் தொகுதியில் மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குது தெரியுங்களா? மெடிக்கல் ஷாப்பில் கொளத்தூர் தொகுதிகளில் இருக்கிற ஒரு சில நபர்கள் அந்த மெடிக்கலில் வந்து தொடர்ந்து வந்து போதை மாத்திரையும் போதை ஊசியும் கேட்குறதா ஒரு புகார் ஒன்று இருக்குது. நைட்டு 11 மணி வரை மெடிக்கல் ஷாப் நாங்கள் வந்து திறந்துருக்கோம். மெடிக்கல் ஷாப்போட க்ளோசிங் டைம் நைட்டு 11 மணி. 10 மணிக்கு மேலே அங்கே இருக்கிற பசங்க வந்து போதை மாத்திரை கேட்குறதா ஒரு புகார் ஒன்று இருக்குது. அது ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமலாம் தரமாட்டாங்க. இவங்க மிரட்டி வாங்குறாங்களே, கையில் கத்தியை வச்சுட்டு மிரட்டி கேட்டால் இந்த பிரச்சனை இவ்வளோ நாளாக இல்லை, இந்த 10 நாளாக அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ரவுடிசம் அதிகமாகுதுன்னு குற்றச்சாட்டு. கம்ப்ளைண்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இப்போ போதை தடுப்பு பிரிவுன்றதே ஒரு பிரிவாக நாங்கள் தாவேக்கா வச்சுருக்காங்களே. அதாங்க நான் சொல்கிறேன், எல்லா பிரிவும் வச்சுருக்காங்கங்க. எந்த பிரிவுங்க அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போது எந்த பிரிவு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போது சிம்பிளாக நான் ஒன்று கேட்குறேன், இப்போ எந்த டிவிகேக்காரங்கள்ட்டையும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இங்கே போதை பொருள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் என்னமா சொல்லுவாங்க? எப்படி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்?
எப்படி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போனீங்க? இதுதான் உங்களோட ஒரே ஒரு நோக்கம். என் கேள்வி அதாங்க, எப்படிங்க இப்போதாங்க புதுசாக வந்திருக்காங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி நான் பதில் சொன்னேன். அப்போ நீங்கள் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா வாய் வார்த்தையாக சொல்லுவீங்களா, இல்லை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்களா? பிளான் பண்ணி வச்சு தான் பேசுவோம். அப்போ அந்த பிளான் நீங்கள் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானங்க. அந்த பிளான் நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்கல்ல, அப்போ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. எல்லா பிரச்சனையுமே வந்து பிளான் படி தான் போகுன்ற ஒரு இது இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் அப்போ நடக்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாருன்றதுனால தானே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க மேலே. ஓட்டு போட்டு ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்களா? எதனால உட்கார வச்சிங்க? நல்லது செய்வார், மாற்றம் தருவார். மாற்றம் உங்களுக்கு கிடச்சிருக்கா? அப்போ மாற்றம் பொறுமையாக வருங்க. எவ்வளோ நாள்? இப்போ இதான் 5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கடைசி 6 மாசத்துல பண்ணுவாங்களா? அடுத்த எலெக்ஷன் வரும், இந்த 6 மாதம் அது ஒரு பெரிய ஜேர்னி. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 days வச்சு ஒருத்தங்களை எடை போடுறதும் தப்பு தானே. 10 days வச்சு ஒருத்தங்க எடை போடுறதுக்கு தப்பு தாங்க. சரி, நான் அதை சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நான் சொல்லவே இல்லை. சட்டம் ஒழுங்குக்கும் நீங்கள் வந்த 10 நாளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சட்டம் ஒழுங்கு முன்னாடியிலேருந்து ப்ராப்பராக மெயின்டைன் இந்த பண்ணி சட்டம் ஒழுங்கு ஆட்சியிலேருந்தே அது அப்படிதாங்க இருக்கு. ஏங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கல்வியும் கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. மருத்துவ நலத்துறையும் வந்து இதுக்கு முன்னாடி கேவலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு வந்து மருத்துவ நலத்துறை சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. எப்படி இது எனக்கு புரியலையே. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு விஷயம் இருக்கும். இவங்க எப்படியுமே அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. டிஎம்கே மேலே வச்ச குற்றச்சாட்டு அப்போ நீங்கள் பொய்ன்னு சொல்ல வரீங்களா? டிஎம்கே மேலே வச்சு குற்றச்சாட்டு நான் பொய்ன்னு சொல்ல வரல. குற்றச்சாட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் அதுலேருந்து என்ன மாற்றம் கொடுத்தீங்க? 10 நாள் என்னங்க கொடுக்க முடியும்? இதுதான் உங்களோட பதில். 10 நாள் என்ன கொடுக்க முடியும்? சரி, நேற்று ப்ரெஸ் மீட் வச்சாங்களா? விஜய் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக மக்கள் ப்ரெஸ் எல்லாமே போனாங்களா? ஏன் ப்ரெஸ் அவர் பார்க்கல? ஏங்க அவர் ஒரு முதலமைச்சருங்க. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது அவர் விருப்பம். அவங்க எல்லாரும் கேட்குறாங்கன்றதுக்காக நான் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு முதலமைச்சர். சரி, ஓகேங்க. இப்போ நான் தாங்க உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கேன். அப்போ நான் கேள்வி கேட்பேன்ல. நான் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கேன், முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கேன், மாற்றம் கொடுப்பீங்க அப்படின்னு. அப்போ நான் கேள்வி கேட்பேன்ல உங்கள்கிட்ட. நான் கேள்வி கேட்கணும்ல. இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கணும்ல. அவனை கேள்வி கேட்குறப்போ அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும்ல. எத்தனை நாள் ஓடி ஒளிவார்? கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, 10 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணி போட்டிருக்கான், நீ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, பாராட்டுகள். இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஷூரிட்டி கொடுப்பீங்க? இன்னைக்கு விழுப்புரத்தில் ஒரு வயசானவர் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. ஆமாம் சார். ஆனால் இப்போ அதுக்கு தானே வந்து இப்போ இது அமைச்சிருக்காங்க, குழு அமைச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தானங்க டிஎம்கேவும் பண்ணாங்க. இந்த குழு அமைக்கிறதும் இந்த அரெஸ்ட் பண்ணுறதும். இப்போ டிஎம்கே பண்ணதே நீங்கள் காப்பி பேஸ்ட், Ctrl+C Ctrl+V அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன மாற்றம்? ஏங்க அப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஊழல் பண்ணாங்க. இங்கே இப்போ இருக்க எந்த இதில் யாருமே ஊழல் பண்ணலையா? யார் பண்ணுறா சொல்லு. இந்த கட்சியில் இருக்கிற 108 எம்எல்ஏ வந்து எதுலேருந்து வந்தாங்க? மாற்று கட்சியிலேருந்து வந்தாங்க. சரி, ஓகே. மாற்று கட்சியிலேருந்து வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா நீங்கள்? உள்ள தூக்கி போட்டு சுத்தமாக்கி வெள்ளை சட்டையை வெளில அனுப்புறதுக்கு சொல்லுங்க. டிஎம்கே பண்ண சில விஷயங்கள் நாங்களுமே பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்கல்ல? என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ மினிஸ்ட்ரி 4 மினிஸ்டர் வந்து பெண்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மினிஸ்டர் ஒருத்தவங்க கீர்த்தனா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த பெண் இது ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது பற்றி பேசுங்க, என்கிட்ட அரசியல் பேசாதீங்க. நான் அப்புறம் யார்கிட்ட தான் அரசியல் பேசுறது? முதல்ல நீங்கள் மினிஸ்டர் வந்து பெண் மினிஸ்டர் நீங்கள் தான் அமைச்சிங்கன்றதே முதல்ல தப்பு. எல்லா ஆட்சியிலையும் ஒரு மினிஸ்டர் 4 மினிஸ்டர் வச்சு என்னங்க பண்ணீங்க? என்னங்க பண்ணுறீங்க? 4 மினிஸ்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூஸ்ஃபுல்லாக தான் நடக்குதா? என்ன பண்ணுறீங்க? 4 மினிஸ்டர் நீங்கள் வச்சுட்டா போதுமா? நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி முன்னாடி ஒரு விஷயத்தை நான் எடுத்து வந்து பேசுகிறேன் இருங்க. முன்னாடி ஒரு விஷயம், ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு. ஒரு 4 பேர் வந்து ஒரு டாக்டரை ரேப் பண்ணி போட்டிருந்தா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐபிஎஸ்மே வந்து அதை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒரு 2018-15 நாட் எக்ஸாக்டாக எனக்கு இயர் தெரியல. பட் ஆனால் ஆர்டிகல் மட்டும் நான் சும்மா படித்து பார்த்தேன். படித்ததில் வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஐபிஎஸ்ஸே வந்து அங்கே இருக்க போலீஸை வந்து இது பண்ணிட்டாங்க, சுட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அது அப்புறம் லேட்டரான் அது சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த 4 பேர் விக்டிம் அவங்க லைக் அவங்க தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த சுட்ட என்கவுண்டர் பண்ண ஐபிஎஸ் வந்து இப்போ இதில் இருக்கார், போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் போனால் இப்போ தப்பான ஒரு பர்சனை பிடிச்சிட்டோம்னா அப்போ அதுக்கும் அவங்களோட ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஆயிடாதா? சரி, இப்போ யாரை தப்பாக பிடிச்சிருக்காங்க? கரூர் இப்போ அந்த கோயம்புத்தூர் நடந்த பொண்ணை வந்து அந்த பையனை தப்பாக பிடிச்சிட்டான்னு சொல்கிறீங்களா? இல்லை, விசாரணை மேற்கொண்டு அவன் மேலே தப்புன்னு அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க.
நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீ கேட்குறது கரெக்டு. 10 நாளில் 15 நாள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி மாற்ற முடியும் நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு தான் நான் 3 தடவை இதோட பதில் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் இதை மாற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எவ்வளோ நான் அதுக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து இப்படி தான் மாற்ற முடியுங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளானோட தான் இருப்பீங்க. இந்த 15 நாளில் உங்களால் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இது அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா, போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கம்மி பண்ண முடியுமே தாண்டி அப்புறம் நாங்கள் எந்த கட்சியாலுமே இது பண்ண. எத்தனை நாள் ஆச்சு இவர் ஆட்சிக்கு வந்து? எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு மேலே இருக்கும். 10-15 நாளும் கிரைம் ரேட் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்தீங்களா? இதுதான், அதாவது டிவிக்கே வந்து முழுமையாக தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத இதை வந்து நான் சொல்லவே இல்லை. அதாவது டிவிக்கே வந்து கிட்டத்தட்ட 712 ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று அது குளத்தூர்லேயும் நான் நேற்று போயிருந்தேன்னு சொன்னல, அங்கேயும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற வார்த்தையும் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவர்களுக்கு வந்து இந்த முன்னாடி இந்த பெட்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த எஃப்ஐஆர் பெண்டிங் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அவங்க எல்லாமே வந்து போய் கிளியர் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக போய் இது கேஸ் என்னாச்சு, என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலை எல்லாமே பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதாவது முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னன்னா, இங்கே பெண் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. இது எல்லாத்துலேயுமே இவங்க சொல்கிறது தான். ஆனால் இதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எப்போ கொடுப்பாங்க? ஏன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், எல்லா ஆட்சியிலும் நம்ம வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கும். இது எப்போ தான் நிற்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ சட்டங்கள் கடுமையாகுதோ அப்போ தான் நிற்கும். அந்த சட்டங்கள் கடுமையாகிறதுக்கு அவர் என்ன பண்ணணுமோ அது பண்ணியே தான் ஆகணும். இல்லை, நீங்களே சொல்லுங்கள், அப்போ அவர் என்ன பண்ண எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு மேலே ஒரு படையை அமைச்சிட்டாங்க சிலை, இந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாகணும் அப்படின்னா, ரேப் பண்ணுறவனத்துக்கு நடுவுலத்துக்கு வந்து ஒரு அங்கேயே சுட்டு கொண்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதை பண்ணுவானா? அதுதாங்க ஆந்திராவில் பண்ணாங்க. அப்போ அது தப்பாக போயிடுச்சுலங்க. இதனால வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அங்கே தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன், உடனே பிடிச்சி போட்டு உடனே இவன் தான் பண்ணியிருக்கானா, சுட்டு கொண்டுருக்கானா சொல்லலையே. அவன் தான் பண்ணிட்டான்றதுக்கு நிரூபணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எடுங்க. இன்னொரு வாட்டி ஒருத்தன் அந்த பொண்ணை தொட்டான் அப்படின்னா, ஐயோ சுட்டு கொண்டுடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா, நாளை பின்ன ஒருத்தன் ஒரு பொண்ணை தொடுவானா? நீங்கள் என்னங்க சீமான் மாதிரி பேசுறீங்க? இல்லை, நான் கேட்குறேன். சீமான் அவர்களுமே பேசுறாரு. இல்லை, அவர் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், அவனை நடுவில் வச்சு சுடுறாங்க, அதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா சுட்டு கொண்டுடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும்ல. போக்சோவில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து சட்டங்கள் எந்த இடத்துல கடுமையாகுதோ அங்கே தான் வந்து கிரைம் ரேட்டு கம்மியாகும். சட்டங்கள் வந்து கடுமையாகிறது விஜய் என்ன பண்ணணுமோ அது பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதுக்கான வேலையை அவர் பண்ணியே தான் ஆகணும். ஆனால் இப்போ சட்டம் ஒழுங்கு ரொம்பவே கேவலமாக தான் இருக்குது. அது வந்து எல்லாருமே ஒத்துக்கணும். இன்றைக்கி தான் வந்து சட்ட ஒழுங்கு ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. எப்போ ஆலோசனை பண்ணி முடிக்கிறாங்கன்றது தெரில. தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டு ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அந்த மாற்றம் வந்து மாற்றமாக இருக்குமா இல்லை ஏமாற்றமாக இருக்குமான்றது போக போக விஜய் பண்ணுறதுல தான் தெரியும். முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் பண்ணுறதா தான் தெரியும். ஓகே, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மாற்றமா ஏமாற்றமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டுருந்தீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனல் எல்லா ஆட்சிகளிலுமே சில குறைபாடுகள் இருக்கும் தான். அதே மாதிரி இந்த ஆட்சியோட இது ஒரு ஒன் ஆஃப் தி குறைபாடாக நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு பிளாக் மார்க் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேபி இதை வந்து ஃப்யூச்சரில் அவங்க ரெக்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கை சீரமைச்சு ப்ராப்பராக எல்லாத்தையுமே கடுமையாக ஆக்குவாங்கன்றது நான் பர்சனலாக நம்புகிறேன். உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணீங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. விடைபெறுவது உங்கள் விஜய். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.